வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சந்து புள்ளி கோலம் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். சந்து புள்ளி எப்படி வைக்கலாம், கோலம் எப்படி போடலான்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by Educost. Educostல என்ன இருக்கு? ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் மார்க்கெட்டிங், பேசிக்ல இருந்து வீட்டில் இருந்தே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். எஜுகோஸ்டோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு பூக்கோலம் போட போறோம். பூக்கோலம் போடுறதுக்காக புள்ளி எத்தனை போறோம்னா 7-4 சந்து புள்ளி. இந்த 7-4 சந்து புள்ளி கோலம் போடுறதுக்கு ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க, லாங் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ். ஒரு பென்னு. இந்த பென்னை எதுக்காகனா புள்ளி வைக்கிறதுக்காக. பென்சில்ல புள்ளி வச்சோம்னா தப்பாயிடுச்சுன்னா நம்ம அழிக்கும் பொழுது புள்ளி அழிஞ்சிடும். அதுக்காக தான் பென்னை யூஸ் பண்றோம். இப்போ எப்படி கோலம் போடுறதுக்காக புள்ளி வைக்கலான்றத பார்க்கலாம். நான் நோட்ல இது போல சந்து புள்ளி வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கத்துல வச்சிருக்கிறது போல அடுத்த பக்கத்துல, அதாவது இந்த புள்ளிகளுக்கு நடுவுல எப்படி நான் புள்ளி வைக்கிறேன்றத பாருங்க. எப்பவுமே 7-4 தான் சந்து புள்ளி வரும். இப்போ 7 ஃபர்ஸ்ட் வச்சாச்சு, அடுத்தது 6 வச்சாச்சு, இப்போ 5 புள்ளி வரணும். இப்போ 3வது புள்ளி வச்சிட்டு இருக்கேன். 4, 5. இப்போ அடுத்த லைனு பாருங்க, கரெக்டா 2 புள்ளிக்கு நடுவுல வர மாதிரி கரெக்டா வைக்கிறேன். 3வது புள்ளி வச்சுட்டேன், 4வது புள்ளி வச்சுட்டேன். 7.4 சந்து புள்ளி வச்சாச்சு. இது போலதான் 7.4 சந்து புள்ளி வச்சு கோலத்துல நான் எப்படி புள்ளி எல்லாம் ஜாயின் பண்றேனோ அதே போல ஜாயின் பண்ணிட்டு வாங்க. 2 புள்ளிய சின்ன கோடால ஜாயின் பண்ணியாச்சு. இந்த புள்ளியில இருந்து அடுத்த புள்ளிக்கு நான் கோடை எப்படி ஒரு வளைஞ்ச மாதிரி போட்டோம்னா அதே போல புள்ளிய வளைச்சு ஜாயின் பண்ணிட்டு கோலத்துக்கு அடுத்த பக்கத்துல இதே போலவே வளைஞ்ச மாதிரி கொடுத்தோம்னாதான் அது கரெக்டா இருக்கும். இப்போ 2 பக்கமும் இது போல வளைஞ்ச மாதிரி போட்டாச்சு. அடுத்தது நடு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில இருந்து அடுத்த புள்ளிய எப்படி ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க. அதே போலதான் இந்த 3 புள்ளிய ஜாயின் பண்ணி நடு புள்ளியில எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த புள்ளியில இருந்து பக்கத்து புள்ளிய போயிட்டு அப்படியே கொஞ்சம் கிராஸா இது போல வளைஞ்சது போல வளைஞ்சு கோடு போடணும். அதே போலதான் இங்க வளைஞ்ச மாதிரி வந்து இந்த நடு புள்ளியில இது போல டிசைன் வர மாதிரி கோடு போடணும். இந்த 2 புள்ளிய இது போல சின்னதா வளைவு கூட ஜாயின் பண்ணணும். அடுத்து இந்த 2 புள்ளியும் இது போல வளைஞ்ச மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன கோடு போடணுன்றது நம்மளுடைய கண்களுக்கு கிளீனா தெரியுது. அதாவது இந்த 4 புள்ளிய இது போல மேல வளைஞ்ச மாதிரி வரணும். அதன் பிறகு இது போல வளைஞ்ச மாதிரி இப்படி போட்ட பிறகு நமக்கு ஒரு பூ நடுப்பகுதி கிடைச்சாச்சு. கோலத்துல நான் எப்படி இந்த புள்ளிய ஜாயின் பண்றேனோ அதே போல பண்ணிட்டு வாங்க. இப்ப இந்த ரவுண்ட ஜாயின் பண்ணி இந்த இடத்துல விட்டாச்சு. இப்போ அதே போல அடுத்த பக்கத்துலயும் இந்த புள்ளியில இருந்து கரெக்டா நம்ம போட்டோம்னா நமக்கே அது பார்க்கும் பொழுது தெரியும் அந்த ரவுண்ட் போடணும் அப்படின்றது. இந்த 2 பக்கமும்
இது போல ரவுண்ட் போட்டாச்சு. இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிங்களை ஜாயின் பண்ணி இந்த இடத்துக்கு அப்படியே வளைஞ்ச மாதிரி கொடுத்தோம்னா அடுத்த சைடு இதே போல இந்த புள்ளிய ஜாயின் பண்ணி இந்த புள்ளியோட ஜாயின் பண்ணணும். மேல இருக்கிற இந்த 3 புள்ளிய அப்படியே ஜாயின் பண்ணணும். வளைஞ்ச மாதிரி கொடுக்கும். இந்த ஜாயின் பண்ணும்போது இது போல வளைஞ்ச மாதிரி கொடுத்தாதான் டிசைன் கரெக்டா வரும். இப்போ எல்லா சைடும் இது போல ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நடு பகுதியில கையாலேயே தான் நான் டிரா பண்ணணும். அது ஒரு பூ உள்ள அடுக்கடுக்கா இருக்கும் இல்லையா, மொட்டு இது போல ரோஜா பூல அது போல நம்ம கையாலேயே வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கோலம் இப்படியே கூட விட்டுடலாம். இருந்தாலும் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இது போல நம்ம எங்கெல்லாம் புள்ளி வச்சிருக்கோமோ அந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி கொடுத்தோம்னா அது கோலம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் எல்லா இடத்துலயும் எல்லா புள்ளிக்கும் இதே போல டிசைன்ஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். கோலத்துல இருக்கிற எல்லா புள்ளியிலையும் நான் இந்த டிசைன்ஸ் போடல, நடுப்பகுதியில அப்படியே விட்டுட்டு நான் மீதி எல்லா இடத்துலயும் இந்த டிசைன் போட்டிருக்கேன். இப்போ கோலத்துல மீதமா இருக்கிறது இந்த 3 புள்ளி தான். இந்த 3 புள்ளியில நான் அப்படியே இலை என்னுடைய கைகளாலேயே நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேற டிசைன் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வாசல்ல இந்த புள்ளி வச்சிட்ட பிறகு இந்த ரோஜா பூ கோலம் வரைஞ்ச பிறகு இந்த 3 புள்ளிய கூட அழிச்சிடலாம். இருந்தாலும் நம்ம பூ வரைஞ்சிட்டு இலை இல்லைன்னா எப்படி, அதுக்காக தான் இந்த 3 புள்ளிய கூட வேஸ்ட் பண்ணாம அப்படியே நான் வரைஞ்சிட்டேன். இந்த பக்கமும் அதே இலைய கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு மொட்டு இருக்கிறத போல வரைஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் ரோஜா பூ சின்னதா மொட்டுல இருந்து விரிஞ்ச மாதிரி கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். ஆனா நான் மொட்டு இருக்கிறது போலவே தான் வரைகிறேன். இது போல போட்டுட்டு இந்த போல சின்னதா இதை நம்ம கலர் போட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒரு கிரீன் கலர்ல இருக்கிறது போல ஆயிடும். இப்போ பாருங்க, ஒரு ரோஜா பூ கிடைச்சாச்சு. இப்போ இந்த சின்ன புள்ளிய இது போல ஒரு கோடு போல போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ அழகான ரோஜா பூ கோலம் ரெடி. நடுப்பகுதியில இருக்கிற இந்த புள்ளியும் இதே போல சின்ன சின்ன கோடுகளால போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இது போல டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சும்மா நமக்கு தேவைன்னா போடலாம். எனக்கு இது போல கோலத்துல குட்டி குட்டி கோடு போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணாம்னா நீங்க இந்த டிசைன்ஸை விட்டுடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா கோலத்திலையும் நான் இது போல கோடுகளை வரைச்சிட்டே இருப்பேன். டிராயிங் வரைய தெரியாதவங்க கூட புள்ளி வச்சு இது போல கோலம் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா என்ன ஒண்ணு, இன்ட்ரெஸ்டோட செஞ்சா மட்டுமே தான் அது எந்த கோலமா இருந்தாலும் நம்மளால போடவே முடியும். இது போல எல்லா இடத்துலயும் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்ச பிறகு ரோஜா பூ கோலம் ரெடி. 7.4 பூ கோலம் எப்படி போடலான்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.